இவர்கள் யார்? நீங்க தரம் தாழ்ந்த சமூகம் என்று சொல்லுகிறீர்களே, அவர்கள் ரப்பை சந்திப்பார்கள். முலாக்கு ரப்பிஹிம், ரப்பை சந்திக்கக்கூடியவர்கள். வலாகின்னி அராக்கும் கௌமன் தஜ்ஹலூன், உங்களைத்தான் நான் மூடர்களாக பார்க்கிறேன்னு சொன்னார். இவங்க மூடர் இல்ல, இவங்க அறிவியர்கள் இல்ல, இவங்க புத்திசாலிகள். நீங்க புத்திசாலி இல்லை. அப்ப இந்த மலைக்கு மேல ஏறி தன்னை பாதுகாத்துக் கொள்வ போங்க. நீங்க என்ன சொல்றீங்க? காண்போமா? மலைக்கு மேல தண்ணி வந்துருமா? எங்களுக்கு பாதுகாக்க முடியாதா? என்ன நான் பாதுகாத்துக் கொள்ள நீங்க போங்க. இவர் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் கிடையாது. குடும்பம் தான் உன்னுடைய கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லை, உன்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, உன்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவர் உன் குடும்பம் இல்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு கடுமையாக வார்த்தை சொல்கிறான். இன்னி அயனுக்க அந்த தக்கூன மினல் ஜாஹில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, புனித ரமலான் மாதத்தில் இறுதி 10 நாம் அடைந்திருக்கிறோம். உண்மையில நாட்கள் எவ்வளவு வேகமாக கடந்து செல்கிறது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். எனவே இந்த குறிப்பிட்ட இந்த நாட்களுக்குள் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சில அடிப்படைகளை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். லாஸ்டாக இப்ராஹிம் நபியுடைய அந்த 2 நாள் அந்த தொடர் உரையில ஏராளமான அற்புதங்களையும் ஏராளமான படிப்பினைகளை நாம் அறிந்து கொண்டோம். அதுபோன்று இன்றைய தினம் நாங்கள் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய, படிப்பினை பெற வேண்டிய சில அம்சங்களை நாம் அறிந்து கொள்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூகத்துக்கு மத்தியில 950 வருடங்கள் பிரச்சாரம் பண்ணுகிறார். 1, 2 அல்லது 10 வருஷம் 100 வருஷம் எல்லாம் கிடையாது. 950 வருடங்கள் பிரச்சாரம் பண்ணுகிற பொழுது அவர்கள் எப்படியான அந்த பிரச்சாரத்தை பண்ணுகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன் சொல்லுகிற பொழுது, இன்னி தஅவத்து கௌமி லைலம் வனஹாரா, இரவு பகலாக அழைத்தேன். இரவு ஃபுல்லா அழைச்சேன், பகல் ஃபுல்லா அழைச்சு பார்த்தேன். இன்னி ஆலந்துலகும் வாசரத்துலகும் இஸ்ராரா, ரகசியமாக தனித்தனியா போய் பிரச்சாரம் பண்ணினேன், பரகசியமா போய் பிரச்சாரம் பண்ணினேன், சத்தமா பிரச்சாரம் பண்ணினேன். இப்படி என்னுடைய பிரச்சாரத்தை ஓய்வில்லாமல் எந்தெந்த மூளை முடுக்கெல்லாம் போய் பிரச்சாரங்கள் பண்ணலுமோ அந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணினேன். அந்த பிரச்சாரம் பண்ணுகிற பொழுது அவங்களுடைய கருப்பொருளாக எதை மையப்படுத்தி பிரச்சாரம் பண்ணான்னு கேட்டால், அந்த சமூகத்துக்கு மத்தியில பத்து, யகூஸ், யவுக், வனஸ்ர் இது போன்ற சிலைகள் பிரதானமான சிலைகளாக இருந்தது. பத்து இந்த சிலைகள் வணங்கக்கூடாது. அது எப்படி சொல்வார்கள்? உபுதுல்லாஹ் மாலக்கும் மின் இலாஹின் கைரு, என் அன்பான சமூகமே, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள். அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கான தகுதியான கடவுள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. இன்னி அகாஃபு அலைக்கும் அதாப யௌமின் அதீம், உங்கள் விஷயத்தில் மறுமையினால் ஒன்று இருக்கிறது, அந்த நாளை நினைச்சு நான் அஞ்சுகிறேன் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூகத்துக்கு மத்தியிலே பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கிறார்கள். இப்படி மேற்கொள்ளுகிற பொழுது அந்த மக்கள் நூஹ் நபிக்கு எவ்வகையான வார்த்தைகளை கொடுத்து நோவினைப்படுத்தினார்கள், கஷ்டப்படுத்தினார்கள். அந்த வார்த்தைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஒன்று சேர்த்து சில செய்திகள் நமக்கு சொல்லுகிறான். ஆங்காங்கே நூஹ் என்ற ஒரு சூறா இருக்கிறது, அதுக்குள்ளே தேடி புரட்டி பார்க்கலாம். இப்படி பல சூறாக்கள் அந்த செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அதுல பாருங்க,
இந்த நூஹ் நபி பிரச்சாரம் பண்ணுகிற பொழுது, அல்லாஹ் ஒருவனை வணங்குமாறு சொல்லுகிற பொழுது, அந்த நூஹ் நபியை நோக்கி அந்த மக்கள் சொல்கிறார்கள், இன்னா லனராக ஃபீ ضلال முபீன், நூஹே உங்களை நாங்கள் தெளிவான வழிகேட்டில் இருப்பதாக காணுகிறோம் சொன்னார்கள். நீங்க வழிகேட்டில் இருக்கிறீங்க, நீ நேரான வழி இல்லை, நீங்கள் அசத்திய வழி இருக்கிறீங்க என்று அந்த மக்கள் சொல்லுகிறார்கள். அதுக்கு அவர் சொல்லுகிறார், யாக்கவும் லைஸபி வலால, என்னிடத்துல என்ன வழிகேடு இருக்கிறது சொல்லுங்க, என்னிடத்துல அப்படியான எந்த நேரம் இந்த வழிகேடும் கிடையாது. வலாக்கின்னி ரசூலும் மின் ரப்பில் ஆலமீன், நான் யார், உங்களை எல்லாம் படைத்து பரிபாலிக்கிற அந்த ரப்பிடமிருந்து இறக்கப்பட்ட ரப்பிடமிருந்து தூது செய்து வருகிறது. அவன் என்னை தூதராக தேர்வு செய்திருக்கிறான், அந்த தூதர் தான் உங்களுக்கு இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்கிறேன் என்று நூஹ் நபி அந்த மக்கள் மத்தியில் சொல்கிறார். அப்ப அந்த மக்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன, வழிகேடர் அந்த வார்த்தை சொல்லுகிறார். அதோடு சொல்லுகிறார், மக்களே நான் அந்த பிரச்சாரம் பண்ணுகிற பொழுது ஏதாவது உங்களுக்கு கூலி கேட்கிறேன்னா, காசு கேட்கிறேன்னா, பணம் கேட்கிறேன்னா, அல்லது பணத்தை மையமா வச்சு பிரச்சாரம் பண்றேன்னா, பொருளாதாரத்தை டார்கெட் பண்ணி பிரச்சாரம் பண்றேன்னா சொல்லிப்படி சொல்லுகிறார், தமாசாத்துக்கும் நஜர், உங்கள்கிட்ட எந்த கூலியும் நான் கேட்கலையே, இது நஜரி இல்ல ஆடலாம், என்னோட கூலி அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் கிடைக்கும், அதை நம்பித்தான் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுகிறேன். இந்த பிரச்சாரத்தின் மூலமாக இரவு பகலாக ரகசியமாக பரகசியமாக பிரச்சாரம் பண்ணுவது மூலமாக எனக்கு எந்த லாபமும் கிடையாது உலகத்தில், அது உங்கள்கிட்ட நான் கேட்பவும் கிடையாது. முஸ்லிமின், நான் ஏவப்பட்டிருக்கிறேன், நீ கட்டுப்பட்ட ஒரு முஸ்லீமாக வாழ வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கிறேன், அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணுகிறேன் தவிர நான் உங்கள்கிட்ட எந்த கூலியும் கேட்கல என்று அழகாக புரிய வைக்கிறார். அதோடு அந்த மக்கள் என்ன சொல்றாங்க பாருங்க, எப்படி கேவலப்படுத்துறான் பாருங்க. வகாலல் மலவுல்லதீன கஃபரு மின் கௌமிஹி மா நராக இல்லா பஷரம் மிஸ்லனா, உங்களை எங்களை போன்ற மனுஷனா தான் நாங்க பார்க்கிறோம். ஒமா நராக தபாக்க இல்லல்லதீன ஹும் அராதிலுனா, உங்களை பின்பற்றக்கூடியவர்கள் யார் தெரியுமா, இழிவான அது சமூகத்திலே கேவலப்படுத்தப்பட்ட அப்படிப்பட்டவர்கள் தான் உங்களை பின்பற்றுகிறார்கள். இந்த இந்த வார்த்தை இருக்குதான், இது வெறுமனே நூஹ் நபிக்கு மட்டுமே ரசூல் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள், உங்ககிட்ட யார் இருக்கிறார், இந்த அடிமைகளும் ஊனமுற்றவர்களும் இது போன்றாக்கத்தான் உங்ககிட்ட இருக்கிறாங்க. எப்படி ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த ஜாஹிலியா கால மக்கள் எந்த வார்த்தைகளை பயன்படுத்தினார்களோ அதே வார்த்தையை நூஹுடைய சமூகம் சொல்கிறார்கள், இல்லல்லதீன உமா நராக தபாக்க இல்லல்லதீன ஹும் அராதிலுனா, தாழ்ந்தவர்கள் தரம் குறைந்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் உங்களை பின்பற்றுகிறார்கள். என்னமோ அந்த சமூகத்தில் அந்தஸ்து உள்ளவர்கள், கௌரவமானவர்கள், படித்தவர்கள் யாரும் பின்பற்றலையே, அப்படி கேவலமா பேசுறாங்க. அதோட சொல்றாங்க, ஒமா நராலக்கும் அலையினா மிஃபது, எங்களை விட உங்களுக்கு மேலதிகமா சிறப்பு இருப்பதை நாங்க என்ன காணல, என்ன சிறப்பையும் கூட பல் நதுன்னுக்கும் காதிபி, நீங்கள் பொய்யர்களாக நாங்கள் கருதுகிறோம் சொன்னார்கள். அப்ப நூஹுடைய சமுதாயம் ஏற்கனவே வழிகேடுன்னு சொன்னார்கள். இன்னொரு வார்த்தை என்ன பயன்படுத்தினார்கள், நீங்கள் பொய்யர்கள் என்ற வார்த்தைகளை சொல்லி நூஹ் நபியை மனசை ஒழிக்கிறார்கள், மனசை காயப்படுத்துகிறார்கள். உங்கள்கிட்ட கூட இருக்கிறவர்கள் எல்லாம் அசிங்கமாக கேவலமா பேசுகிறார்கள். அதுக்கு அவர் சொல்லுகிறார், பதில் சொல்லுகிறார், நீ என்ன பேசுறீங்க, எங்கிட்ட தாழ்ந்தவர்கள் தரம் தாழ்ந்தவர்கள் இருக்கிறீங்க, அவங்கள நாங்க விரட்டணுமா, விரட்டி விரட்டி போட்டு உங்களை மட்டும் நாங்க எடுக்கவா, உங்க கோரிக்கை என்ன, தரம் தாழ்ந்தவர்களை நீக்குங்க, அப்படி என்ன நான் இந்த கொள்கைக்கு வருவோம் என்று நீங்க சொல்றீங்களா. அதுக்கு சொல்லுகிறார், ஈமான் கொண்ட அந்த சமூகத்தை நான் ஒரு நாள் விரட்ட மாட்டேன். இன்னமும் இவர்கள் யாரு, நீங்க தரம் தாழ்ந்த சமூகம் என்று சொல்லுகிறீர்களே, அவர்கள் ரப்பை சந்திப்பார்கள். முலாக்கு ரப்பிஹிம், ரப்பை சந்திக்கக்கூடியவர்கள். வலாக்கின்னி அராக்கும் கௌம தஞ்சிகள், உங்களைத்தான் நான் மூடர்களாக பார்க்கிறேன் சொன்னார். இவங்க மூடர் இல்ல, இவங்க அறிவினர்கள் இல்ல, இவங்க புத்திசாலிகள், நீங்க புத்திசாலி இல்ல, நீங்க தான் மூடர்கள் என்று நூஹ் நபி அந்த சமூகத்துக்கு சுட சுட அந்த பதிலை கொடுக்கிறார். இன்னும் பேசுற, வயாக்கும் மையன் சுருணி மினல்லாஹின் தரத்தும்
சரி, அவங்களை நான் உங்களோட கோரிக்கை ஏற்று, நீ உங்களோட கோரிக்கை என்ன? தரம் தாழ்ந்த மக்கள் இருக்கிறார்கள், பலவீனமான மக்கள் இருக்கிறார்கள். உங்களோட கோரிக்கைகள் ஏற்று அந்த மக்களை நான் விரட்டினான். என்னை காப்பாத்துறது யார்? அப்ப அல்லாஹ்விடமிருந்து என்னை யார் காப்பாத்துவா? எனக்கு யார் உதவி செய்வா? அஃபலா ததக்கரூன், சிந்திக்க மாட்டீங்களா? அல்லாஹ் பகுத்தறிய வாழ்ந்திருக்கிறான, யோசிக்க மாட்டீங்களா என்று அந்த மக்களை நோக்கி அவர் தெளிவாக கேட்கிறார். அப்ப அந்த மக்கள் என்ன வார்த்தை சொன்னார்கள்? கேவலப்படுத்துறார், பொய்யர்னு கேவலப்படுத்துறாரு. அதோட பாருங்க எப்படி கேவலப்படுத்துறான்னு கேட்டாக்கா, எல்லாருமே இந்த பைத்தியம் என்ற வார்த்தை நீங்க குர்ஆனை பிரட்டி பார்த்தீங்கன்னா அதிகமான இடங்கள்ல நபிமார்களுக்கு சொல்லுகிற வார்த்தை பைத்தியம். அந்த பைத்தியம் என்ற வார்த்தையை நீங்க சாதாரண நினைச்சிடக்கூடாது. ஒருத்த வீதி ஓரத்துல எப்படி பைத்தியக்காரன் எப்படி இருப்பான்? அசிங்கமான தோற்றத்துல, புத்தி சுவாதீனம் மற்று, அவனுக்கு எதுவுமே தெரியாம நிறுவன கோலமாக ரோட்ல அவன் திரிவான். நம்ம ஆடை கலைந்து போனால் கூட அவனுக்கு புரியாது. கிட்ட யாருமே நெருங்க மாட்டார்கள். அவ்வளவு துணியாட வரும். அந்த மாதிரியான வார்த்தை யாருக்கு சொல்றான் தெரியுமா? நூஹ் நபிக்கும் சொல்கிறார். எப்படி சொல்கிறார்கள்? வகாலல் மலவுல்லதீன கஃபரு மின் கௌமிஹி, அதை நிராகரித்த அந்த சமூகம் சொல்கிறார்கள், எல்லா பஷரும் மிதுலுக்கும், இவர் யார் அப்பா? அவரு உங்களை போன்ற மனுஷன். யுரீது அன் யதஃபத்தல அலைக்கும், இவர் என்னமோ நான் எங்கிட்ட ஒரு ஏதோ சிறப்பை தேடுகிறார். இந்த மாதிரிலாம் சொல்லி சொல்லி ஏதோ சிறப்பு தேடுகிறார். மா சமீனா பிஹாதா ஃபி ஆபாஇல் அவல், இவர் சொல்லுகிற இந்த மாதிரி கொள்கையெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. சொல்லி போட்டு இல்லா ரஜுலும் பிஹி ஜின்னா, இவர் பைத்தியம் சொல்றாங்க. இவர் பைத்தியம். ஃபதரப்பஸு பிஹி, கொஞ்ச காலம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. இப்படி சொல்றாங்க, சரி வந்துரும். எப்படி சொல்றாங்க? இவர் இந்த மாதிரி பேசுறாரு தானே, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க, எல்லாம் சரி வந்துரும். அந்த மாதிரியான ஒரு உண்மையில கவலை ஏற்படுத்துகிற, மனசை புண்படுத்துகிற அது மாதிரி வார்த்தைகள் சொல்லுகிறார்கள். ஆனா நூஹ் நபி இவ்வளவு வார்த்தைகளை கேட்டாலும் கூட அவர் சோர்வடைஞ்சு போகல. இந்த மாதிரி வார்த்தை நினைச்சிட கூடாது. குறிப்பிட்ட காலம் அல்ல, 950 வருட காலமாகவே இதே வார்த்தைகளை காதிலே கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஆனால் அந்த பிரச்சாரத்தை தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு இருக்கிறார். திருப்பி சொல்கிறார், இது காலஹும் அகூஹும் நூஹ் சொல்லுகிறார், அலா தத்தகூன், அல்லாஹ் பயப்பட மாட்டீங்களா? ஃபத்தகுல்லா வாத்தியூன், அல்லாஹ் பயந்து எனக்கு வழிபட மாட்டீங்களா? இன்னி லக்கும் ரசூலுன் அமீன், நான் நம்பிக்கையான தூதர். நான் எங்களுக்கெல்லாம் தெரியும் தான், நான் ஏமாத்திருக்கிறேனா, சிராடு பண்ணிருக்கிறேனா, பொய் சொல்லிருக்கிறேனா, உங்களுக்கே நல்லா தெரியும் தானே. அமீன், நம்பிக்கையான ஆள் நான், நம்பிக்கையான ஒரு தூதர். இந்த செய்தியை சொல்லுகிறேனே, ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள்? என் வாழ்வில் நீங்கள் ஏதாவது தவறு கண்டிருக்கிறீர்களா? நம்பிக்கையாக இதுவரைக்கும் வாழ்ந்திருக்கிறேன், நம்பிக்கை துரோகமான நடந்து கொள்ளவில்லையே, எனவே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க. அப்படி சொல்லுகிற பொழுது இப்ப அடுத்த சொல்றான், லைல்லம் தந்தை நூவே, இந்த பிரச்சாரம் நிறுத்திரு. இந்த பிரச்சாரத்தை நீ நிறுத்தாவிட்டால் லனகூனன்ன மினல் மர்ஜூமின், கல்லறிந்து கொள்வேன்னு இருக்கிறார். நீ நெடும் பார்த்தீங்க இந்த வார்த்தையை பயன்படுத்துவான். இப்ராஹிம் நபிக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தினான், பாப்பா பயன்படுத்தினார், இந்த மக்கள் பயன்படுத்துறாங்க. நூவே, உன் பிரச்சாரத்தை கைவிடு, இல்லாவிட்டால் கல்லறிஞ்சு கொள்வேன் என்ற வார்த்தை சொல்றான். ஆனால் எவ்வளவோ சொல்லி பார்த்தார், அந்த மக்கள் கேட்கிறமா இல்லை. ஆனால் இது குறித்து அல்லாஹ்விடத்தில் நூஹ் நபி பிரார்த்தனை செய்கிறார். எப்படி பிரார்த்தனை செய்யறா தெரியுமா? இறைவா, இன்னி தௌத்து கோமி, இரவு பகலா அழைச்சு பார்த்தேன், பலமிசிதுகும் துஆஇ இல்லா ஃபிராரா, என்னுடைய பிரச்சாரத்தின் மூலமாக அவங்களுக்கு வெறுப்பு ஏற்படுகிறது. ஜாலு அசாபியஹும் ஃபீ ஆதானிஹிம், அந்த வார்த்தைகளை கேட்காமல் காதிலே விரலை ஒட்டுகிறார்கள். வஸ்தகிஷு தியாகம், ஆடைகளை போர்த்திக் கொள்கிறார்கள். வாசர்ரு, அதிலே பிடிவாதம் அளிக்கிறார்கள். வஸ்தக்பரு இஸ்திக்பாரா, கர்வம் கொள்கிறார்கள் என்று அல்லாஹ்விடத்தில் முன்வைக்கிறார். எவ்வளவு வார்த்தை தெரியுமா? கடினமான வார்த்தை, ஆதங்கமான வார்த்தை. நான் சொல்லி பார்க்கிறேன், இப்படி காதல் ஓட்டினா என்ன அர்த்தம்? காதல் விழுந்துடக்கூடாது. என்னத்தை சொல்றாரு? நம்ம சமூகத்துல கொள்கை இல்லாதாக்கள் கூட கொஞ்சமாவது என்ன சொல்றான்னு கேட்டுருவான். ஆனா அந்த சமூகம் அப்படி இல்லை.
மூட கூட்டங்களா இருந்திருக்கிறாங்க. எப்படி? காதை இப்படி பிடிச்சி கேட்டா, அது ஆடை இப்படி போர்த்தி கொண்டா சொல்ற ஆட்களுக்கு எவ்வளவு கவலை ஏற்படுத்தும். கொஞ்சமா கேளுங்கப்பா. இது யார்கிட்ட முறையிடுகிறார்? படைத்த ரப்பிடத்தில் முறையிடுகிறார், ஆதங்கத்தில் முறையிடுகிறார். அன்பான சகோதரிகளே, இந்த மாதிரி நேரங்களில் இன்னும் சொல்கிறார் இறைவா, ஃபஃப்தஹ் பைனி வ பைனஹும் ஃபத்ஹன், எனக்கும் அந்த சமூகத்துக்கு மத்தியிலே ஒரு நல்ல தீர்ப்பு தாயா அல்லாஹ். வனஜ்ஜினி வமன் மஅய மினல் முஃமினீன், என்னையும் என் சமூகத்தையும் காப்பாற்றி விடியா அல்லாஹ். இன்னஹும் அஸவுனி, அந்த சமூகம் எனக்கு மாறு செய்து விட்டார்கள். அவர்கள் சொல்லுகிற ஒமக்கரு மக்கரம் குப்பாரா, அவர்கள் சூழ்ச்சிகளை திட்டங்களை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வக்காலு, அவர் சொல்லுகிறார்கள், நான் தவறுన్న ஆணிகத்துக்கும் வலா தவறுన్న வத்தம் வலா சுவான் வலா யஊஸ வ யஊக வனஸ்ரா, சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். யஊத விட்டாங்க, நஸ்ரு கடவுளை விட்டாங்க, சுவான் என்ற கடவுளை விட்டாங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வக்கது அவல்லோ கதீரன், அதிகமான மக்கள் அவர்கள் வழிகெடுத்து விட்டார்கள் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார். அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? இவர்களை பிரார்த்தனைகளை கேட்டு விட்டு அந்த சமூகத்துக்கு முதல் கட்டமான சில சோதனைகளை கொடுக்கிறான். முதல் கட்ட சோதனை என்ன சோதனை? இந்த மலை இருக்கிற மலையை இறக்காம வறண்ட பூமியாக்கி அப்பையா திரும்புவார்களா என்பதற்காக அல்லாஹ் தஆலா முதல் கட்ட சோதனை ஏற்படுத்துகிறான். இப்ப அந்த மக்களுக்கு கஷ்டம், பொருளாதார சிக்கல், தோட்டம் துறவுகள் அழிந்து போய்விட்டது, ஆறுகள்ல தண்ணீர் கிடையாது, குளங்கள்ல தண்ணீர் கிடையாது. அந்த மாதிரி நிலைமைக்கு அந்த மக்கள் அகப்படுகிறார்கள். இந்த மாதிரி நேரத்தில் அவர் சொல்லுகிறார், மக்கள்கிட்ட போய் சொல்லுகிறார், மக்களே உங்களுக்கு மழை வேணுமா, தோட்டம் துறவுகள் வேணுமா, குளங்கள்ல தண்ணீர் வேணுமா, ஆறுகள்ல தண்ணீர் வேணுமா, அப்ப நீங்கள் ஒன்று செய்யுங்கள், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்க ரப்பிடத்தில் நீங்க மன்னிப்பு கேளுங்கள், மன்றாடுங்கள், செய்த தவறை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேளுங்கள். அப்படி கேட்டால் இருசுவி சம அனைத்தும் எதிரானா அடுக்கடுக்கான மழை அல்லாஹ் உங்களுக்கு இறக்கி வைப்பான். இருக்கும் அவ்வாதி உபனீன், பொருளாதாரங்களையும் குழந்தை குட்டிகளையும், வயஜாலுக்கும் ஜன்னாத், ஆறுகளையும் தோட்டங்களையும், வயஜாலுக்கும் அன்ஹாரின், தோட்டங்களை, ஆறுகளை, குழந்தைகளை, பொருளாதாரங்களை எல்லாமே தருவானே, நீ மன்னிப்பு கேட்க மாட்டீங்களா, திரும்ப மாட்டீங்களா என்று அந்த மக்களிடத்துல போய் சொல்லி பார்க்கிறார். ஏன்னா அந்த மக்களுக்கு அல்லாஹ் ஒரேடியா ஒரு சமூகத்தால் அழிக்க மாட்டான். முதல் கட்டமாக சில சோதனைகளை கொடுத்து பார்ப்பான். அதனூடாக திருந்துவார்களா, மன்னிப்பு கேட்கிறார்களா என்று பார்ப்பதற்காக முதல் கட்ட சோதனைகளை கொடுத்து பார்க்கிறான். ஆனால் அந்த மக்கள் திருந்தவில்லை, எதிர்த்து பேசுகிற. எப்படி எதிர்த்து பேசுகிறார்கள்? யாரும் கதை ஜாதகத்தை கடுமையா தருக்கம் பேசுறீங்க, அதிகமா தருக்கம் பேசுறீங்க. பாத்தினா பிமா தாயிதுனா இன்குந்தும் மினசாதிகின், நீ உண்மையான ஆளா இருந்தா தண்டனை கொண்டு வந்து காட்டேன். இப்படி வாயால கேட்கிறான். எப்படி கேட்கிறாங்க? உண்மையான ஆளா இருந்தா ஒரு தண்டனைகளை கொண்டு வந்து காட்டேன்னு கேட்கிறான். இப்ப பாருங்க, இவங்கள வாயால தானே கேட்கிறான். அல்லாஹ் அழிப்பதற்கு முன் அவகாசங்கள் கொடுத்து பார்க்கிறான், திருந்துவார்களா என்பதற்கான ஏற்பாடுகள் செய்து பார்க்கிறான். ஆனால் அந்த மக்கள் திருந்தவில்லை, எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள், தண்டனைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? தண்டனை வராது, இதெல்லாம் ஒரு பொய் சொல்லுகிறார், அப்படி ஒண்ணும் வராது நினைக்கிறாங்க. அதனாலதான் தைரியமா பேசுறாங்க. இப்பதான் அல்லாஹ் தஆலா யாரோட பேசுறான் தெரியுமா? நூஹோட பேசுறான். எப்படி பேசுறான்? நூஹே லையூமின மின் கௌமிக் இல்லா கத் ஆமன், இதுவரைக்கும் ஈமான் உண்டாளுக்கு அவர்களை தவிர இதுக்கு யாரும் ஈமான் கொள்ள மாட்டான் சொல்லிட்டாங்க. ஃபலா தபதைஸ் பிமா கானு யஃபலு, அவங்க சொல்லுகிற பைத்தியம் சொல்லுகிற பொழுது, வலிகேடன் சொல்லுகிற பொழுது, பொய்யரன் சொல்லுகிற பொழுது நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாது. நல்லா சொல்றான், ஆடல் படுத்துறான் பாருங்க. அல்லாஹ்வுடைய வார்த்தை எப்படி? ஃபலா தபதைஸ், கவலைப்படாதே. இது ரசூலுல்லாஹ் கூட அதே வார்த்தையை சொல்லுவான். எப்படி சொல்லுவான்? ரசூலா நோக்கி பைத்தியம் சொல்லுவாங்க. சொல்லும்போது அல்ல ஒரு வசனத்தை இறக்கி, மா அந்த பிநிஅமத் ரப்பிக பிமஜ்னூன், ரசூலுல்லாவே உமது இறைவன் அருளால் நீ பைத்தியம் இல்ல. இந்த வார்த்தைகளை கேட்கும் போது மனசு கவலைப்படுதா? நிரந்தரமான கூலி உனக்கு வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ஆறுதல் படுத்துவான்.
அது போன்று நூஹ் நபிக்கு இது மாதிரி வார்த்தைகளை கேட்கிற பொழுது தௌவத்தில் அதிகமா பாதிக்கப்படுகிற பொழுது அல்லாஹ் சொல்றான், இதுக்கு பிறகு யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஃபலா தபுதைஸ், கவலைப்படாதே, கவலைப்படாதே. வஸ்னால் ஃபுல்க பிஅயுனினா வவஹினா, எங்கட கண்காணிப்புல நீ ஒரு கப்பலை தயார்படுத்து. வலா துஹாதிபினி ஃபில்லதீன ஸலமு இன்னஹும் முக்ரகூன், இந்த அநியாயக்கார கூட்டம் வந்து மூழ்கடிக்க போறாங்க, அது குறித்து இதுக்கு பிறகு என்னிடத்துல எதுவும் பேசக்கூடாது. என்ன அல்லாஹ் அழிச்சுதாதே அல்லாஹ், அப்படி பேசக்கூடாது. அவகாசம் கொண்டு பார்த்துட்டோம், நீ என்ன கோரிக்கை வச்சிருக்கிறாய், இதுக்கு பிறகு வந்து என்னால் முடியாதுன்னு கேட்டிருக்கிறார். அல்லாஹ் சொல்றான், நீ கவலைப்படாதே, இந்த மக்களை நான் அழிக்க போகிறேன், இது குறித்து இதுக்கு பிறகு நீ எதுவும் என்னிடத்தில் பேசக்கூடாது என்று சொல்லிட்டான். இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வயஸ்னல் ஃபுல்க், கப்பலை தயார்படுத்துகிறார். வகுல்லமா மர்ர அலைஹி மலவும் மின் கௌமிஹி, கப்பலை தயார்படுத்துகிற பொழுது சஹிரு மின், நையாண்டி பண்றாங்க. கப்பலை தயார்படுத்தின எதுக்கு, ஏன் தயார்படுத்துறா என்று கூட பார்க்காம கடைசி கட்டத்துல நையாண்டி பண்றாங்க, நக்கல் பண்றாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, இந்த தஸ்கரு, நீங்க நையாண்டி பண்றீங்க இல்லையா, பைன்னா நஸ்கரு, ஒரு நாள் எங்களுக்கு சந்தர்ப்பம் வரும், உங்களை நையாண்டி பண்ணுகிற ஒரு டைம் எங்களுக்கு வரும், அப்ப பார்த்துக் கொள்வோம். ஃபஸௌஃப தஅலமூன மய்யாத்திஹி அஸாபு யுக்ஸீஹி வ யஹில்லு அலைஹி அஸாபு முகீம், நிரந்தரமான தண்டனை அனுபவிக்கிற ஒரு காலம் வரும், அப்ப பார்த்துக் கொள்வோமே என்று நூஹ் நபி அந்த மக்களுக்கு சொல்லுகிறார். ஆனா அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் நையாண்டி நக்கல் கடைசி கட்டத்தில் கூட நையாண்டி பண்ணுகிறார். இந்த மாதிரி நேரத்துல தான் அல்லாஹ் தஆலா உடனே ஹத்தா இதா ஜா அம்ருனா வஃபாரத் தன்னூர், அல்லாஹ் சொல்றான் வந்து தண்ணி பொங்குது, தண்ணி கட்டளை வந்துடு, பூமிக்கு வானத்து கட்டளை வந்துட்டு தண்ணி வந்து பொங்குது. உடனே அல்லாஹ் சொல்றான் வந்து இப்ப குல் நஹ்மில் ஃபீஹா மின் குல்லி ஸௌஜைன் இஸ்னைன், இப்ப ஈமான் கொண்ட மக்களை கப்பலை ஏத்துங்க, ஒவ்வொரு பொருட்களையும் ஜோடி ஜோடியா கப்பலை ஏற்றுக்கொள்ளுங்க, அவகாசம் கிடையாது. அதுல அகிலக்க உங்களோட குடும்பத்தை சார்ந்தாக்கள் ஏத்துங்க, ஈமான் கொண்ட மக்களை ஏத்துங்க. கலில், கொஞ்சம் பேர் ஈமான் கொண்டிருக்கிறான், கொஞ்சம் பேர். 950 வருடம் பிரச்சாரம் பண்ணி ஏச்சு பேச்சுகளை எல்லாம் சுமந்து இரவு பகலாக பிரச்சாரம் பண்ணி கலில் கொஞ்சம் பேர் தான் ஒரு கப்பல்ல ஏறி நிரப்புற அளவுக்குள்ள கொஞ்சம் பேர், அவளை பிறகு ஈமான் கொண்டிருக்கிறான். அல்ல ஏத்த சொல்லிட்டான். ஏத்த சொன்ன பிறகு இப்ப என்ன நடக்குதுன்னா அல்லாஹ் துஆன்னு ஓத சொல்றான். இப்ப இருக்கபு ஃபீஹா பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா இன்ன ரப்பி லகஃபூர் ரஹீம், இந்த துஆ ஓதிக்கொள்ளுங்க. என்ன, ஒரு பயணத்துல போக்கல, ஒரு கடல் பயணம் போறோம், அந்த பயணத்துல வந்து இந்த பிரார்த்தனை நம்ம கேட்க வேண்டும். பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா முர்சாஹா, அது ஓடுவது நிற்பதும் அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டுதான் என்ற அழகான துஆவை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். இந்த துஆ மாதிரி ரசூல் எங்களுக்கு நிறைய துஆ கட்டு தராங்க. இப்ப நீங்க சாப்பிடுறீங்கன்னு துஆவீங்க பிஸ்மில்லா, நீங்க வந்து வீட்டுல வந்து ஒரு தண்ணி பாத்திரத்தை மூடுவீங்க, அப்ப பிஸ்மில்லா. உங்களோட கதையை மூட போறீங்க, அப்ப பிஸ்மில்லா. ஒரு பிராணிகளை நீங்க அறுக்க போறீங்க, பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர், அப்ப பிஸ்மில்லா சம்பந்தப்பட்டது. ஒளிச்செய்தி போறீங்க, அதுக்கும் பிஸ்மில்லா. ஒரு வீட்டுக்கு நுழைய போறீங்க, வீட்டுக்கு போறீங்க, பிஸ்மில்லா சொல்லி வீட்டுக்குள்ள போகணும். என்ன ஷைத்தான் சொல்லுவாங்கன்னா பிஸ்மில்லா சொல்லாம போனா அது எங்க தங்கறதுக்கு வீட்டுல இடம் கிடைச்சிட்டு, அப்ப நீங்க பிஸ்மில்லா சொல்லி வீட்டுக்குள்ள போங்க, அதுக்கு பிஸ்மில்லா. ஒரு கடிதம் எழுதும்போது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மிக அல்லாஹும்ம, இது மாதிரி வார்த்தைகள் ரசூல் நிறைய கற்றுக் கொடுக்கிறாங்க. அதே மாதிரி வார்த்தை தான் நீங்கள் கடல் பயணம் போகிற பொழுது இருக்கபு ஃபீஹா பிஸ்மில்லாஹி மஜ்ரேஹா வ முர்சாஹா இன்ன ரப்பி லகஃபூர் ரஹீம், இந்த துஆவை நீங்க சொல்லிக் கொண்டு பயணத்தை ஆரம்பிங்க. இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா பாருங்க, அந்த கடல் தண்ணீர் இந்த அடியிலிருந்து பொங்குகிறது. அதோட வானத்துடைய மலையை அல்ல திறந்து விட்டான், வானத்தின் மூலமாக மழை பெய்கிறது. பூமியில தண்ணி பீரிட்டு ஓடுகிறது. இப்ப தண்ணி பீரிட்டு ஓடுகிறது, வானத்தில் தண்ணி இறங்குகிறது, தண்ணி பொங்குகிறது, எல்லாம் தண்ணியும் அப்படி சேர்ந்து இப்ப எந்த அளவுக்கு மாறுதுண்டா
வஹிய தஜ்ரீ பிஹிம் ஃபீ மௌஜி கல் ஜிபால். மலை அளவுக்கு ஒரு அலை வரும் இல்லையா, அந்த மாதிரி அலையில இந்த கப்பல் கடந்து செல்கிறது. இப்ப இந்த நேரத்தில் கடைசி கட்டம்ங்க. கடைசி கட்டத்துல மகனோட பாப்பா பேசுறார், மகனே நீ இருக்கமான கொஞ்சம் ஏறிக்க மகனே. யோசித்து பாருங்க, மகனை ஏற்றுக்கொள்ள எவ்வளவு கவலையாகும். 950 வருட பிரச்சாரத்தில் மகன் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவருடைய வைஃபும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மகனை கடைசியாக சொல்கிறார், இருக்கமானா ஏறிக்கொள்ளும் மகனே. கெஞ்சினாருங்க. ஏன் கெஞ்சினாரு? நரகத்து போயிடக்கூடாது தானே, நரகம் என்பது கொடுமை தானே, கெஞ்சத்தானே செய்வாரு. காபிரோடு இருந்து விடாத மகனே அழகா சொல்லி பார்க்கிறேன். மகன் எதிர்த்து பேசுறாங்க, எப்படி எதிர்க்கிறான், இவ்வளவு கவலையா இருக்கு. சாவியிலா ஜபலின் யாசிமுனி மினல்மா, அப்பா இந்த மலைக்கு மேல ஏறி தன்னை பாதுகாத்துக் கொள்வேன், போங்க. நீங்க என்ன சொல்றீங்க, தாண்டுவோமா? மலைக்கு மேல தண்ணி வந்துருமா? எங்களுக்கு பாதுகாக்க முடியாதா? என்ன நான் பாதுகாத்துக் கொள்ள, நீங்க போங்க. இப்படி வாப்பா மகனுக்கு இடையில பேசிக் கொண்டிருக்கிறான். அப்போ ஒரு கடைசி ஒரு வார்த்தை சொல்வார் வாப்பா, மகனே சொல்லுகிறேன், லா ஆசிமல் யௌ மின் அம்ரில்லாஹி இல்லா மர் ரஹீம். இரக்கம் கொண்டாக்களை தவிர யாருமே இன்று நாள் பாதுகாக்கப்பட மாட்டார்கள் என்று தெளிவா சொல்வார். அவன் கேட்க மாட்டான். வஹால பைனஹுமுல் மௌஜ் ஃபகான மினல் முக்ரகீன். திடீரென்று ஒரு அலை குறுக்கிட்டது பேசும் பொழுது அந்த மகன் மூழ்கடிக்கப்பட்டு மரணித்து விட்டார் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆனாலும் இந்த இறக்க பாசம் தானே, அந்த பாசம் விடாது தானே. இவர் என்ன செய்யறான்னு கேட்டா அல்லாஹ்ட்ட போய் கேட்கிற, அல்லாஹ் என்ன கேட்கிறா தெரியுமா, நீ உன்னுடைய வாக்குறுதி என உண்மைதான் அல்லாஹ், ஆனா வைன்ன வாதக்க இன்னபடி நகலி, ஆனா என்னுடைய மகன் என் குடும்பத்தை சார்ந்தவன் அல்லாஹ், எனவே நீ எனக்கு அவகாசம் தரமாட்டியா என்று கெஞ்சிறார். யார்கிட்ட கேட்கிறாரு? அல்லாஹ்ட்ட கேட்கிறார். இன்னபுனி மின் அஹ்லி. அல்லாஹ் சொல்றான், லைஸ மின் அஹ்லி, இவர் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் கிடையாது, குடும்பம் தான். உன்னுடைய கொள்கை ஏற்றுக்கொள்ளவில்லை, உன்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, உன்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவர் உன் குடும்பம் இல்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு கடுமையாக வார்த்தை சொல்கிறான். இன்னி அயனுக்க அந்த தக்கூன மினல் ஜாஹிலீன், நீ ஜாஹிலாக இருப்பதை விட்டு உன்னை நான் எச்சரிக்கிறேன் என்று அல்லாஹ் கடுமையான வார்த்தையை சொல்கிறான். என்ன, மகன் காஃபிரா மௌத்தா போனா நீங்க மகனுக்கா பேசுவீங்களா? காஃபிரா மௌத்தா போனா காஃபிர் தான், யாரும் பரிந்துரை செய்யக்கூடாது. நீங்க நபியா இருக்கலாம், என்னுடைய தூதரா இருக்கலாம், ஆனா நீங்க மகன் குறித்து பேசுவது மிக கடுமையான வார்த்தை. ஜாஹிலா இருக்கீங்க, ஜாஹிலா இருப்பதை விட்டும் உன்னை நான் எச்சரிக்கிறேன் என்று சொல்றான். யாருக்கு? நூஹ் நபிக்கு அல்லாஹ் கடுமையா எச்சரிக்கிறான். இந்த எச்சரிக்கை இருக்கு தானே, நீங்க குர்ஆன் பார்த்தீங்க, நபிமார்களுக்கு நிறைய எச்சரிக்கை தெரியும். ரசூலுல்லாஹ் ஒரு கட்டத்தில் என்ன செய்வான்னு கேட்டா, தேனை தனக்கு தானே ஹராமாக்குவாங்க. தேனை தனக்கு தானே எப்ப ஹராமாக்குவாங்கடா, இந்த ஜைனப் அலி வீட்டுக்கு அடிக்கிற ரசூலுல்லாஹ் தேன் குடிக்க போவாங்க. இது ஹப்ஸா நாய்க்கும் பிடிக்கல, ஆயிஷாவுக்கும் பிடிக்கல. எப்ப பார்த்தாலும் அங்கிருந்து போறது, அது ஒரு மனுஷன் இப்ப கோவம் வருது. இப்ப முடிவெடுக்கிறாங்க, நம்ம வீட்டுக்கு வந்த சொல்லும் ஒரு வகையான துருவாடை. அவர் பிளான் பண்ணி திட்டம் போட்டு ரசூலுல்லாஹ் அந்த இடத்துக்கு போகாம தடுக்கிறதுக்காக பிளான் பண்றாங்க. இப்ப திட்டம் போட்ட மாதிரி ரசூலுல்லாஹ் தேனை குடிச்சு அங்க போறாங்க. அந்த மனைவி சொல்றா, என்னங்க ஒரு வாடையா வருது. அந்த மனைவி போன அவன் சொல்ற வாடை வருது. உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்றைய நாள் தேன் எனக்கு ஹராம். உடனே அல்லாஹ், யா அய்யுஹன் நபி லீம துஹர்ரிமு மா ஹல்லல்லாஹு லக், அல்லாஹ் ஹலாலாக்கிய தேனை நீங்க ஹராமாக்கி விடுவீங்களா? தபித்ததி மரல்லாஹ் அஸ்வாஜி, உங்களுடைய மனைவியின் திருப்பொருத்தத்துக்காக வேண்டி அல்லாஹ் ஹலாலாக்கிய தேனை நீங்க ஹராமாக்கி விடுவீங்களா என்று அல்லாஹ் கண்டிக்கிற ஒரு நிலைப்பாடை நாங்கள் பார்க்கிறோம். அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குறைஷிய அந்த கோத்திரம் சொல்கிறார்கள், உங்க மக்கள் ஊனமுற்றவர்களும் பலவீனமானவர்களும் அடிமைகளும் தான் இருக்கிறார்கள், எங்களுக்கு வேற கிளாஸ் நடத்துங்க, அவங்களுக்கு வேற கிளாஸ் நடத்துங்க, நாங்க உயர்ந்த சமூகம் உயர்ந்த சாதியம் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ் என்ன பார்க்கிறான் தெரியும், சரி எப்படியா தவ போய் சேரட்டுமே நல்ல எண்ணத்துல கேட்டா அதை ஓகே பண்றாங்க. ஆனா அந்த அப்படி ஓகே பண்ணி ஒரு கிளாஸ் நடந்து கொண்டிருக்கிறாங்க.
உருக்கால உம்மக்தும் வெளி வாராங்க, கண் தெரியாத நபித்தோழன் ரசூல் அப்பாஸ் கொஞ்சம் கடுகெடுக்கிறார், கொஞ்சம் புறக்கணிக்கிறார். ஆனா கடுகெடுக்கிறது புறக்கணிக்கிறதும் யாருக்கு தெரியாது? கண் தெரியாது, தெரியாது, அண்ணனுக்கு தெரியும் தானே. ஏன் கடுகெடுத்தாங்கன்னு கேட்டா, இந்த நேரத்தை பார்த்து வரணுமா, ஏதாவது சத்தியம் சொல்ல பாக்குறேன், அவங்கள உள்வாங்க பாக்குறேன், இந்த நேரத்தை பார்த்து இவங்க வரணுமா? அப்ப அல்ல ஒரு வசனத்தை சூறாக இருக்கிறான் பாருங்க, அம்பச மத்த வெள்ளம் நபியாக இவர் கடுகெடுத்தார், புறக்கணித்தார். அஞ்சாமல் ஆமா குறித்த மனிதன் வந்ததற்காக வேண்டி கடுமையாக அல்ல கண்டிச்சு விட்டு விரும்பினா ஏற்றுக்கொள்ள இல்லாடி போட்டும், இவங்க சொல்ற கோரிக்கைக்கு நீ உடம்படக்கூடாது அல்ல சொல். அப்ப அதுமாதிரித்தான் ஒரு நூஹு நபியாக இருந்தாலும் நபிமார்கள் தவறு செய்கிற பொழுது, தப்பு செய்கிற பொழுது உடனடியாக கண்டிச்ச வரலாறு நாங்கள் பார்க்கிறோம். உடனே நூஹு நபி என்ன செய்யறான்னு கேட்ட, யாரெல்லாம் மன்னிச்சிரியாங்களா, இந்த தவறு நான் செய்ய மாட்டேன் யாரெல்லாம் அல்ல இடத்துல மன்னிப்பு கேட்டா அல்ல மன்னிச்சிட்டான். அப்ப இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா இப்ப மழை பெஞ்சு கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி நேரங்கள் அல்லாஹ் அந்த மழை எப்படி நிறுத்தினா தெரியுமா? அல்ல சொல்லி காட்டுறான், வக்கீல யாரு பூமிய அந்த தண்ணியை நீ உறிஞ்சிக்கோ, வானமே நிறுத்திடு, ஏன்னா மழை பெஞ்சு கொண்டே இருக்கிறது, தண்ணி வந்து கொண்டே இருக்கிற. அல்ல சொல்றான் பூமியை தண்ணி உறிஞ்சி எடுத்துக்கோ, வானமே நிப்பாட்டிடு, வக்குதியல் அம்பு காரியம் முடிக்கப்பட்டதால சொல்லிக்கிறார். அதோட முடிஞ்சிட்டு வஸ்தவத் அல ஜூதி, அந்த கப்பல் வந்து ஜூதி என்ற மலையின் மேல் தரிச்சதால சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த சம்பவம், இந்த வரலாறு குர்ஆனை நீங்க பிரட்டி பார்த்தீங்கன்னா பல சமூகத்தை அழிச்சிருக்கிறான். யாரை அழிச்சிருக்கிறான்? சமூக கூட்டம், ஆதி கூட்டம், இது மாதிரி பல சமூகம் எப்படி அழிச்சிருக்கிறான்? புயல் காற்று மூலம் அழிச்சிருக்கிறான். லூத் நபியோட சமூகத்தால எப்படி அழிச்சான்னு கேட்டா, அவங்க ஓர்ணை சேர்க்கையாளர்கள், ஓர்ணை சேர்க்கை, அவர்கள் அந்த தலைகீழாக பிரட்டி சுடப்பட்ட கற்களை கொண்டு கல்மலை பொழிவித்து அந்த சமூகத்தை அழித்திருக்கிறான். சில சமூகத்தை பூகம்பத்தின் மூலம் அழிச்சிருக்கிறான், சில சமூகத்தை கொடிய காட்டல் அழிச்சிருக்கிறான். இந்த சமூகத்தை எப்படி அழிச்சான் தெரியுமா? வெள்ள பெருக்கி மூலமாக அந்த சமூகத்தை டோட்டலா அந்த குறிப்பிட்ட ஆட்களை தவிர எல்லாரும் அழிச்சு. உங்களுக்கு எல்லாம் சந்தேகம் வரும், இன்னைக்கு எவ்வளவு அநியாயம் நடக்குது. இஸ்ரேல்காரன் என்ன படுத்துறான் பாடு, அமெரிக்காக்காரன் வந்து தன்னுடைய தொழில்நுட்பங்களை வச்சு என்னென்ன அநியாயம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஒரு நாட்டுக்குள் அத்துமீறி அந்த பொய்யான காரணங்களை சொல்லி அந்த அங்குள்ள வளங்களை கைப்பற்றுவதற்காக சூறையாடுவதற்காக வேண்டி முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தி சண்டைகளை மூட்டி அதில் ஆயுதங்கள் சப்ளை பண்ணி பிசினஸ் பண்ணி அவன் வளங்களை சூறையாடி கொண்டிருக்கிறானே. இன்றைக்கு அவன் நினைச்சா வான்படையூடாக வான்வெளி தாக்குதல் செய்த ஆயிரக்கணக்கான மக்களை கொள்றான். கேட்பதற்கு நாதியற்ற சமூகம் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். முஸ்லிம்கள் யாரு? படித்த ரப்பை நாங்கள் வணங்கக்கூடியவர்கள், எங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்காதா என்று ஒரு கவலை இருக்கிறது. பதில் தகவல் அல்லாஹ் மலக்குமார்களை இறக்கி அந்த சமூகத்தை காப்பாற்றியது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சமத்துகையில் இருக்கிற பொழுது கண்ணுக்கு தெரியாத படை இறக்கி அந்த நபிகள் அவர்கள் காப்பாற்றியது போல இவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய அழிவு வராதா? வெள்ளப்பெருக்கோ அல்லது புயல் காற்றோ வேற அழிவுகள் வராதா என்று நம் சமூகம் இயங்குகிற கவலைப்படுகிற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நியாயம் நம்ம என்ன யோசிக்கணும் தெரியுமா? உலகத்தில ஒரு மனிதனுக்கு கோடி சொத்துக்களை கொடுத்து அனுபவிச்சாலும் கொஞ்ச காலம் தான் அனுபவிப்பான், கொஞ்ச காலம் தான். ஒரு 50 வருஷம் 100 வருஷம் அனுபவிப்பான். ஆனா அனுபவிக்கிற போது எப்படி அனுபவிப்பான் தெரியுமா? இந்த நோய் நொம்பலங்கள் கவலை கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே சுமந்து கொண்டுதான் அதை அனுபவிப்பான். இதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிட்டா சீனி கூடும், இதை இறைச்சி சாப்பிடக்கூடாது கொலஸ்ட்ரால் வந்துடும், என்ன சாப்பிடக்கூடாது அது பயங்கரம், ஆங்காங்க ஹார்ட் அட்டாக் மூத்தா போய் கொண்டிருக்கிறாங்க, என்ன நடக்கும்? கவலை கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் சுமந்த உலகம். ஆனால் யோசிங்க, பலஸ்தீன குழந்தைகளும் பலஸ்தீன பெண்களும் மரணிக்கிற பொழுது ஷஹீதாக்கப்படுகிற பொழுது அவர்கள் கபருடைய விசாரணை அற்று நேரடியாக சுவர்க்கம் பெறுகிறார்கள். ஷஹீதுகளாக இருந்தார். அதை விட வேற பாக்கியம் எங்களுக்கு என்ன?
அந்த சமூகத்துக்கு என்ன இருக்கிறது? அவர் எப்படி அனுபவிக்கிறார்கள் தெரியுமா? ஒரு பறவை வடிவத்தில அந்த சுவர்க்கத்தை சுத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறான். என்ன வேணும்? அந்த இவ்வளவு தந்திருக்கிறாய், வேற என்ன வேணும்? திரும்ப திரும்ப கேட்கிற போது ஷஹீதுகள் சொல்வார்களா, அப்படி என்ன நீ ஒரு வேலை செய்யுங்க, திரும்ப என்னை உலகத்துக்கு அனுப்பு, திரும்ப ஷஹீதாகி விட்டு வார, அதான் சொல்லுவாங்க. என்ன சொல்லிக்கணும்? சரி, கொஞ்ச நாளைக்கு வீட்டுக்கு போய்த்து குடும்பத்தோட சமூகத்தோட இருந்து வாழ்ந்து அனுபவிச்சுட்டு வாரேன், அப்படி சொல்லலையே. அவங்க எதை விரும்புகிறார்கள்? திரும்பவும் ஷஹீதாக்கும். நேற்று ஒரு ஜனாசா நான் பார்த்தேன் சோர்களே. 10 வயசு ஒரு நாணக்காரன் 8 வயசு தம்பிக்கு சொல்லுகிறான், கடைசி நேரத்துல, மகனே அஷ்ஹது அல்லா கலிமா சொல்லு, கலிமா சொல்லி கொடுக்கிறான். ஏத்தி ஜனாசா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ கலிமா சொல்லு, கலிமா சொல்லு. அந்த புள்ள மெதுமெதுவா லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். 10 வயசு புள்ள கிட்ட இருந்து கொண்டு, நான் தம்பி போட்ட முகரனே அழுது புலம்புவான்னு பார்த்து அழவில்லை. இருந்து கொண்டு கலிமாக்களை உச்சரிக்க சொல்லுகிற பொழுது எவ்வளவு தூரம் அந்த சமூகம் மார்க்கத்தோடு வளர்க்கப்படுகிறார்கள். இஸ்லாமிய உணர்வோடு சமூகம் வளர்க்கப்படுகிறார்கள். இஸ்லாமிய சிந்தனையோடு அந்த சமூகம் வளர்க்கப்படுகிறார்கள். மறுமைக்காக வேண்டி வாழுகிற ஒரு சமூகம். எனவே அவன் நாம நினைக்க வேண்டும், அல்லாஹ் நினைச்சு அழிக்கலாம். இதை ஒரு இன்பத்தை அல்ல வைச்சிருக்கிறான்னு கேட்டால் அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த மாய் அழிவுகளை செய்யறவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாடம் இருக்கும். அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? துஆ செய்யுங்கள். அதிகம் அந்த மக்களுக்கு அந்த இது எதிராக பிரச்சாரம் துஆ செய்யுங்கள். அல்லாஹ் எப்படி ஒரு சமூகத்தை அழிச்சானோ இது போன்ற அழிவுகளை இறக்க வேண்டும். அல்லாஹ் இறக்குவான். எப்ப இறக்குவான், எந்தமா இறக்குவான் என்று நம்ம சொல்ல முடியாது. ஆனால் மனசை தீர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் திட்டு என்னங்க இவ்வளவு அழிவு நடக்கு என்ன பார்த்து கொண்டுதான் நினைக்கிறேன். இந்த ரப்ப வணங்கணும் அப்படியெல்லாம் திட்டுறாங்க, முஸ்லீமா கழிக்கிறான். இப்ப நான் சொல்றேன் இல்லையா, இவ்வளவு தரஜாக்களை கொடுக்கிறான்னு கேட்டா, இது உலகத்துல இந்த உலக வாழ்க்கையை விட மரண வாழ்க்கை சிறப்பு. அதனால அந்த மக்கள் அது பொறுமையா இருக்கிறாங்க. இல்லாட்டி என்ன சொல்லி பார்க்கணும்? இல்ல நாங்க வேற இடத்துக்கு எத்தனை நாடு கூப்பிடுதானே, உடனே அறிவிப்பா, சரி எங்களுக்கு யுத்தம் தேவையில்லை, ஒண்ணும் தேவையில்லை, எங்களுக்கு நாடு கடத்துங்க, ஒரு நல்ல இடம் தாங்க சொல்லிக்கலாம் தானே. ஒரு வார்த்தை சொல்றாங்களா? ஒவ்வொரு நாளும் 70, 100, 400, 500 குழந்தைகளை இழந்து 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 இருக்கிற சமூகம். ஆனா சொல்லவில்லையே. எனவே அப்ப இதுல படிப்புன்னு தெரியுமா? அல்லாஹ்வுடைய அழிவு என்பது அல்லாஹ் எப்ப தருவான், எந்த மாதிரி தருவான் என்று சொல்ல முடியாது. ஆனால் அழிவை அல்லாஹ் கொடுத்தான். அமெரிக்காவை கொடுத்தான். தீ ஏற்பட்டது, தீப்பொறி, அதை அவங்களால் கட்டுப்படுத்த முடியாத ஆக்கினான். அந்த சமூகம் இன்னும் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இதை விட வேற வேற அழிவு எப்படி வைத்திருக்கிறான் என்று சொல்ல முடியாத அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்வோம். இது அடுத்தது. இன்னொரு செய்தி, எப்பவுமே நம்ம குழந்தைகளுக்கு உங்களோட குடும்பத்துக்கு மார்க்கத்தை சொல்லுவீங்க. ஆனா சொல்லி அந்த மக்கள் கேட்காட்டி நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஏன் தெரியுமா? நூஹ் நபி 950 பிரச்சாரம் பண்ணி வைஃப் ஏற்றுக்கொள்ளல, மகன் ஏற்றுக்கொள்ளல. நீங்களும் பிரச்சாரம் பண்றீங்க, உங்க தாய் ஏற்றுக்கொள்றாங்க, ஏன் நீங்க கவலைப்பட வேண்டும்? சொல்லி பாருங்க. எவ்வளவு சொல்லி பார்க்கணுங்க, எவ்வளவு சொல்லி பார்க்கணும், கேட்கிறாங்க இல்லையே. ஆனால் அதுக்காக நம்ம கொள்கையை விட்டுவிடக் கூடாது. நாங்க தெளிவா இருக்க வேண்டும், கடைசி வரை உறுதியா இருக்க வேண்டும். இந்த பாசறையில் வளர்க்கப்பட்ட நபித்தோழர்கள் எப்படி இருந்தாங்கண்டா, அதுக்கு ஒரு சில செய்தி நீங்க சொல்றேன் பாருங்க. இப்னு உமர் சொல்லக்கூடிய நபித்தோழர், அவர் மகன் வைஃப் தானே, மகன் வைஃப் பள்ளிக்கு போக தடுக்கிறதா கேள்விப்படுறார். இப்னு உமர் மகன் போய் பேசுறார், மகனை என்னங்க கேள்விப்பட்ட, உங்களோட வைஃப் நீ பள்ளிக்கு போற தடுக்கிறான்னு. ஆமா தடுப்பேன் தான், ரசூல சொன்னார்களே தடுக்க வேணாம் என்று பள்ளிக்கு போற பெண்களை இப்ப என்ன செய்ய போறா? தடுப்பேன் தான். உனக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தை இல்லை என்று மூத்தாப்பும் வரைக்கும் மகனோடு பேசு. என்ன கொள்கை விட்டு அல்லாஹ்வுடைய ஹதீஸ் நீ புறக்கணிக்கிறாயா? உனக்கும் எனக்கு எந்த ஒட்டு உறவு இல்லை என்று கொள்கையிலே தெளிவாக இருந்தவர்கள். அதுபோன்று ஒரு கட்டத்தில பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அபூபக்கர் மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். சொல்லுகிறார், யுத்த காலத்தில் வாப்பா நீங்க குறுக்கால வந்து போனீங்க, நான் வேற வழியால போனேன், குறுக்கால வந்துட்டு போனீங்க, உன் முகம் விளங்கிக்கு. அதுக்கு வாப்பா சொன்னார், அபூபக்கர் நீ எனக்கு முன்னால குறுக்கிட்டு இருந்தால் உன் தலையை வெட்டிருப்பேன், எனக்கு கொள்கை தான் முக்கியம், மகன் முக்கியம் இல்லைன்னு சொன்னான்.
அப்படித்தான் சகானம் பார்க்க மார்க்கத்துக்கு உட்பட்டு வாழ்ந்திருக்கிறார். எனவே இந்த நூஹ் நபியின் வரலாற்று மதத்தால சொல்கிறான், உங்களுடைய மகன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உன் மகன் சொல்லாதே நகரை உன் குடும்பத்தை சார்ந்தவன் இல்லை என்று தெளிவா சொல்லு என்றால் சொல்றான். அப்ப இந்த வரலாறு எங்களுக்கு இன்னும் பல படிப்பினைகளை கொடுக்கிறது. கொள்கை விஷயத்தில், மார்க்க விஷயத்தில் யாரு முரண்பட்டாலும் கூட நாங்கள் முரண்பட்ட விஷயத்தை நாங்கள் உடன்படக்கூடாது, அதில் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தி நமக்கு எடுத்து காட்டுகிறது. இப்ப நீங்க உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தா, உங்களோட மகனுக்கு நீங்க சொல்றீங்க சீதன திருமணம் முடிக்காதே சொல்லி கேட்கிறாள். அந்த தவறு செய்யறான்னா, மகனே இந்த தவறு செஞ்சிருக்கிறாய், ஆனா நான் உன்னோட பேசுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, குர்ஆனுக்கு மாற்றம் நடந்திருக்கிறாய் என்று தெளிவாக முகத்தை சொல்ல வேண்டும். அப்படி சொல்வதற்கான வழிகாட்டல் தான் இந்த வரலாறு நமக்கு அழகான படிப்பினை கொடுத்திருக்கிறது. எனவே சகோதரர்கள், அந்த அடிப்படையில் இது மாதிரி வரலாறுகளை நாம் கருத்தில் கொண்டு எங்களோட வாழ்க்கையில பிரச்சாரம் பண்ணுகிற பொழுது ஏச்சி பேச்சுகள் எது வந்தாலும் கூட அல்லாஹ்வுக்காக சுமக்கக்கூடியவர்களா வாழ வேண்டும். இந்த நூஹ் நபிக்கு என்ன வந்தது? பொய்யர், பைத்தியகாரர், அதுபோன்று வழிவேடர், உன்னை கல்லெறிஞ்சு கொள்வேன், இது மாதிரி வார்த்தைகள் சொன்னார்கள் தானே. சோர்ந்து போனார், சோர்ந்து போகவில்லை. நம்மளை நோக்கி என்ன சொல்வார்கள்? வஹாபி. அது மாதிரி புதுசா ஜஹரான், அந்த பைத்தியாரன் செஞ்ச வேலையால ஷைத்தான் அது ஏகத்துவத்தில் இருந்து செஞ்சதுனால நம்மளோட ஜஹரான் பாட்டி அவங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணவர் நாங்கள். அது மாதிரி வார்த்தைகள் சொல்லி நம்மளை காயப்படுத்துவார்கள். பொறுமையாக இருக்கக்கூடாது. நூஹ் நபிக்கு கொடுக்காத வார்த்தை நமக்கு சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட வார்த்தைன்னு சொல்லியிருக்கிறார்கள்? இது என்ன படிப்பின? ஏகத்துவத்தை சொன்னால், மார்க்கத்தை சொன்னால், தெளிவா சொன்னால், இது மாதிரி வார்த்தைகள் மக்கள் சொல்வார்கள். சோர்வடைஞ்சிடாதே, பொறுமை இழந்தாதே, அந்த பிரச்சாரத்தை நீ நிறுத்திடாதே, மௌத்தா போகும் வரைக்கும் இது தெளிவான கொள்கையை சொல்லிக் கொண்டே இரு. 1000 பேச்சு வரட்டும், 1000 கேவலப்படுத்தட்டும், அதை கண்டுகொள்ளாது என்றுதான் இந்த வரலாறுகளுக்கு அடுத்ததா சொல்லுகிறது. எனவே அந்த அடிப்படையில் நானும் நீங்களும் பிரச்சார களத்திலே அதிகம் பிரச்சாரம் செய்யக்கூடிய நன்மக்களாக, அதில் வருகிற எதிர்ப்புகளை நாங்கள் சுமந்து கொள்ளக்கூடிய நன்மக்களா மாறி இந்த கொள்கையில் கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய நன்மக்களா மாறுவதற்கு அனைவருக்கும் இறைவன் கிருபை செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.